யார் கூட ஐக்கியம் இருக்கு? யார் கூட ஐக்கியம் இருக்கு? ஐக்கியத்தை செக் பண்ணி பாரு. பரிசுத்தவான்களோட ஐக்கியம் இருக்கா? ஜெபிக்கிறவனோட ஐக்கியம் இருக்கா? வேத வசனத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உன்னுடைய சுயத்துக்கு யாரு இடம் கொடுக்கலன்னா அவ்வளவுதான், அவங்கள தூக்கி எரிஞ்சிருவ. நீ ஓ சுய சித்தத்தை செய்யறதுக்கா தேவன் அழைச்சிருக்கிறாரு. ஓ விருப்பத்தை செய்யல, உனக்கு பிரியமா நடக்கலைன்னா அவ்வளவுதான், அவன் எவனா இருந்தாலும் தூக்கி எரிஞ்சிருவேன். புதுசா வர்றவர்கள் மட்டும்தான் உனக்கு, அப்புறம் அவங்களும் உனக்கு ஒத்து வரலன்னா அவங்களையும் கழட்டி விட்டுருவேன். யாரெல்லாம் பழகுறியோ ஒத்து வரலையோ உனக்கு கழட்டி விட்டுருவேன். அப்புறம் உனக்கு வெறுப்பாயிடும். ஆனா அன்பு ஐக்கியம் எனக்குள்ள அப்படியே பூரிச்சு போய் இருக்கிறது. எங்க? உன் கண்ட சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாவிட்டால், ஆண்டவர் சொல்ற, காணாத என்னிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? இப்ப தெரியாது, நியாய தீர்ப்புல வந்து நிற்கும் போதுதான் தெரியும். இப்ப தலையை பூம்பு மாடு ஆட்டுறது மாதிரி ஆட்டுவான். ஆனா நித்திய ஜீவனுக்கு பங்காளியாகவும் சுதந்திரராகவும் இருக்க முடியாதுங்கிறத அழுத்தமும் திருத்தமுமாக சொல்லிக் கொள்கிறேன். அல்லேலூயா. தன்னிஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை என்னாகும்? தன்னிஷ்டத்துக்கு ஒரு பிள்ளைன்னா கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுக்கு பேர் தான் பிள்ளை. அப்பா கண்ட்ரோல்ல இருக்கணும், அம்மா கண்ட்ரோல்ல இருக்கணும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்டவங்கன்னா எப்படி இருப்பாங்க? அதான் பக்தி அற்றவர்களாய் மாறிப்போம்.